ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் செயலர் பீஸ்ன்ற ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து பிளாக் ஷூட்ஸ் மாதிரியே ஒரு ஆர்பிஜி ரோல் பிளேயிங் கேம் தான். இதில் சில விஷயம் பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்க மாதிரியே சிமிலராக தான் இருக்குது. லைக் கிரிண்டிங், அப்புறம் டெவில் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சிமிலராக தான் இருக்குது. மேப் கூட சில தான் சிமிலராக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ஐலாண்ட் இருக்குது, செகண்ட் ஜங்கல்னு இருக்குது. இது ரெண்டும் பிளாக் ஃப்ரூட்ஸ்லேயும் ஃபயர் ஸ்டார்டர்னு இருக்கும். செகண்ட் ஐலாண்ட் வந்து ஜங்கல் தான் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயும் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரி லெவல் தான் ஏற்றணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம குவிஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் குவிஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு குவிஸ்ட் என்னென்னா, தீஃப்னு இருக்கிற ஒரு என்பிசி தான் அடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு என்பிசி அடித்தா நமக்கு லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பிளாக் ஃப்ரூட்ஸில் நம்ம ஒரு குவிஸ்ட்டை முடிச்சா தான் ஒரு லெவலே ஏறும். இதில் என்பிசி அடித்தா நமக்கு லெவல் அதிகமாக ஏறுது. இதுலேயும் பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்க மாதிரி ஸ்டாட் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் என்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட காம்பேக்ட் தான் இருக்குது, ஆனால் நம்ம மீலிக்கு தான் அதிகமாக போடணும், மீலிக்கும் டிஃபென்ஸுக்கும். இதில் ஸ்டாட் என்ட்ரு பண்ணோன்னே இந்த என்பிஸ்லாம் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதில் நம்ம ஸ்டாட் அதிகமாக போட்டோம்னா ஒரே ஷாட்டில் கூட என்பிஸை கில் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு குவெஸ்ட் வந்து லெவல் 200 வரைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் குவெஸ்ட்டை மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த என்பிசிஸோட லெவல் 10 தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் லெவல் ஏற்றினாலே ஈஸியாகவே இந்த என்பிசிஸ்லாம் கில் பண்ணிடலாம். பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்கிறத விட இதில் இந்த கிரிண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிளாக் ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதில் ஈஸியாகவே இருக்குது, ஈஸியாக கில் பண்ணிடலாம் என்பிசிஸை. அதனால் எனக்கு கிரிண்ட் பண்ணுறது பிளாக் ஃப்ரூட்ஸை விட இதில் பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஒரே பஞ்ச்லேயே அவங்கள என்பிசிஸை கில் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் அதிகமாக போட்டுட்டேன். லெவல் ஏரியாவில் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதிகமாக போட்டோம்னா சிங்கிள் ஷாட்லேயே என்பிசிஸை கில் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவெஸ்ட்டுக்கான லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் குவெஸ்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மணி வந்து 2.5K மேலே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கட்டானா வாங்க முடியும். கட்டானா வாங்கிட்டேன், அது இப்போ இன்வென்ட்ரியில் போயிடுச்சு. இன்வென்ட்ரியில் தான் நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த என்பிஸ் அடிக்கையில் சில செஸ்ட்டும் கிடச்சிது, எபிக் செஸ்ட், ரேர் செஸ்ட்டுன்னு. இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ எபிக் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணையில் எனக்கு மணி, அது கூட ஜெம்ஸ், அதுக்கப்புறம் ரேஸை ரீரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஜெம் கிடச்சிருக்கு. இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரேஸை ரீரோல் பண்ணையில் நமக்கு வேம்பயர் ரேஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் குவெஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம். செகண்ட் குவெஸ்ட் என்னென்னா, பாஸை டிஃபீட் பண்ணணும். பிளாக் ஃப்ரூட்ஸில் பாஸஸ்லாம் டிஃபீட் ஆகிட்டாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜங்கலில் 2 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்பிசிஸ் மாதிரி டக்குன்னு ஸ்பேன் ஆகிடுறாங்க. இந்த பாஸஸுமே குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம ஏறிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை போடனே சிங்கிள் ஷாட்லேயே முடிச்சிடலாம். இதில் பாஸ் ஃபைட் மாதிரி எனக்கு தெரியல. பிளாக் ஃப்ரூட்ஸில் நார்மல் என்பிசிஸை டிஃபீட் பண்ணவே இங்கே இருக்க பாஸோட அதிகமாக சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாஸ் ஃபைட்டே பிளாக் ஃப்ரூட்டில் இருக்க என்பிசி கூட சண்டை போடுறத விட ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம லெவல் 250 ரீச் பண்ணிட்டோம்.
ஃபஸ்ட் ஐலாண்ட் ஸ்டார்டர் ஐலாண்ட் வந்து லெவல் 250 முடியுது. இப்போ நம்ம செகண்ட் ஐலாண்ட் போகலாம். செகண்ட் ஐலாண்ட் ஜங்கிள் தான். இப்போ ஜங்கிளுக்கு ஃபஸ்ட் குவெஸ்ட் கிவர்கிட்ட போகலாம். இங்கேயும் ஒரு குவெஸ்ட் கிவர் வந்து ஒரு குவெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இங்கேயும் 2 குவெஸ்ட் கிவர் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு குவெஸ்ட் என்னென்னா மங்கீஸை டிஃபீட் பண்ணணும். செகண்ட் குவெஸ்ட் வந்து மங்கி பாஸை டிஃபீட் பண்ணணும். அங்கே இருக்க விட இங்கே மங்கீஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இந்த மங்கீஸ் கிட்ட க்ரின் பண்ண நான் நிறைய தடவை டிஃபீட் ஆகிட்டேன். அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லெவல் 500 ரீச் பண்ணிட்டோம். 500லேயே நமக்கு ஜங்கலுக்கு செகண்ட் குவெஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஆனால் நம்ம நான் சரியாக பார்க்காம 510K போயிட்டேன். இப்போ மங்கி பாஸ் அடிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீலிக்கு வந்து 160, டிஃபென்ஸுக்கு 541, ஸ்வாடுக்கு 691 போட்டிருக்கேன். பவருக்கு தெரியாமல் 138 போட்டுட்டேன். இப்போதைக்கு நமக்கு அது யூஸ் இல்லை. இங்கே இருக்க மங்கி பாஸ் கூட ஈஸியாக தான் இருக்குது டிஃபீட் பண்ண. ஆனால் நான் அதுலேயும் 2-3 தடவை டிஃபீட் ஆகிட்டேன். நான் கண்டினியூஸாக என்பிசி அடிக்காமல் அடிச்சுட்டே இருக்கனால நான் ஹெல்த்தை சரியாக பார்க்காம டிஃபீட் ஆகிட்டேன். மங்கி பாஸ் கூட சண்டை படையில் கூட பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் நிறைய தடவை வந்தாங்க. ஆனால் சேர்ந்து அடிக்கையில் எல்லாருக்கும் ரிவார்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம லெவல் 750 போயிட்டோம். அதனால் நமக்கு தேர்ட் ஐலாண்ட் போயிடலாம். தேர்ட் ஐலாண்ட் வந்து டெசர்ட் ஐலாண்ட் தான். இங்கேயும் 2 குவெஸ்ட் கிவர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவர்ஸ் வந்து டெசர்ட் பேண்டிட்ஸை அடிக்கணும். செகண்ட் குவெஸ்ட் வந்து இங்கே இருக்க பாஸை டிஃபீட் பண்ணணும். இப்போ நம்ம 5th ஐலாண்ட் சேலர் ஐலாண்டில் தான் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்துருக்கணும்னா ஃப்ரூட்ஸை ஸ்பின் பண்ண தான். ஃப்ரூட்ஸ் ஸ்பின் பண்ணுறதுக்கு லெவல் லிமிட்லாம் கிடையாது. எப்போ நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறதுக்கு 15K ஆகும். நம்மகிட்ட 3 lakhே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இதில் ஃப்ரூட்டு எக்யூப் பண்ணணுன்னா நீங்கள் கீழே கட்டானா காம்பேட் 2 இருக்குமா, அது ஏதோ ஒன்று நீங்கள் அன்எக்யூப் பண்ணால் தான் ஃப்ரூட் எக்யூப் பண்ண முடியும். இது தெரியாமல் நான் நிறையா ஃப்ரூட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஈட் பண்ணி. அதில் நம்ம ஈட் பண்ணாலும் எக்யூப்னு காட்டும், ஆனால் இருக்காது. இன்வென்ட்ரியில் பார்த்தா அது இருக்காது. இது 2ல் ஏதோ ஒன்று அன்எக்யூப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ரூட்ஸை ஈட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது எக்யூப் ஆகும். அது தெரியாமல் நான் லைட் ஃப்ரூட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். லைட் ஒன்று தான் கிடச்சிது. குவாக்கு அப்புறம் ஃப்ளேம் இன்விசிபிள் இது தான் நிறையா கிடச்சிது. ஆனால் இதில் ஃப்ளேம் ஃப்ரூட் சாப்பிட்டும் அந்தளவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரில. ஃப்ளேம் ஃப்ரூட் வந்து பாஸ் ஃபைட்டுக்கு தான் யூஸ் ஆச்சு. க்ரின் பண்ணையில் நம்ம எலமெண்டல் ஃப்ரூட் சாப்பிட்டதாலும் நம்ம மேலே அடி விழுந்துச்சு.
ஓகே, இப்போ நம்ம 1000th லெவல் ரீச் பண்ணிட்டோம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பிளாக் ஃப்ரூட்ஸோட கிரின் பண்ணேல் நல்லாயிருக்கு. ஆனால் நான் இதில் இப்போதைக்கு 3rd ஐலாண்ட் வரைக்கும் தான் வந்திருக்கேன். பிளாக் ஃப்ரூட்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப வீடியோ எடுக்கிறதுக்காக நான் செகண்ட் அக்கௌண்ட் விளையாண்டேன். ஆனால் இதில் இப்போ தான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமே விளையாண்டேன். நல்லா இருந்தனால நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். இந்த கேமில் இன்னும் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரில, அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். தெரியாத ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் எப்போ வாங்க முடியும்னா 5th ஐலாண்டில் தான் டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க முடியும், சேலர் ஐலாண்ட். ஆனால் இப்போ நம்ம 3rd ஐலாண்ட் டெசர்ட் ஐலாண்டில் தான் இருக்கோம். நான் ஃப்ரூட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணையில் 5th ஐலாண்ட் இருந்துச்சு, அதான் ட்ரை பண்ணலான்னு போனேன். அப்போ தான் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், ஃப்ரூட்லாம் கிடச்சிது. அப்புறம் நான் அதை ஈட் பண்ணிட்டேன். அப்புறம் அதில் ஜம்ப் பண்ணுறது வந்து நிறையாவே ஜம்ப் பண்ணலாம். ஆனால் இது பிளாக் ஃப்ரூட்ஸில் இதுக்கு நம்ம வாங்கணும் தனியாக, இதில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ நாள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.